அனைவருக்கும் வணக்கம். பட்ட பகல்ல நடு ரோட்ல 20 பேர் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை தாக்குறாங்க. ஏன்னு கேட்டா எங்களை முறைச்சா நாங்க அப்படிதான் அடிப்போம்னு சொல்லி தலைவர் ஒருத்தர் மேடையில் ஏறி பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய தலைமை பண்பு. இதுலையும் தன்னோட தலைவர் யாராச்சும் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா யூடியூப்ல பேசினாலும் சரி, அவங்களுக்கு ஃபோனை போட்டு அவங்களுக்கு மிரட்டல் விடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய பண்பட்ட தொண்டர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் விசிகவினர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வு. உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்திற்கு அருகில் உள்ள சாலையில் திருமாவளவன் அவர்களுடைய கார் போகுது. அங்கே எதிரில் வந்த ஸ்கூட்டர், எதிரில் கூட சொல்ல முடியாது, இவரோட காருக்கு முன்னாடி போன ஸ்கூட்டர் மோதுனதா பாலிமர் சேனல்லையே செய்தி வெளியாச்சு. ஸோ அப்போ எல்லாருமே பார்த்தவங்க மோதினதுனால திருப்பி கேட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் மீன்ஸ் என்ன, திருமாவளவன் மற்றும் அவருடைய சுற்று வட்டாரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கார்லாம் மோதலை, வம்படியாக வேண்டுமென்றே பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் திட்டம் போட்டு திருமாவளவனுடைய வாகனத்தை இப்படி இடைமறித்து பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்களுடைய தொண்டர்கள் போயிட்டு செல்லமாக தட்டினாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் விசிகவினர் இந்த விஷயம் நடந்த உடனே காரெல்லாம் இடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாலிமருக்கே ஃபோனை போட்டு, நீ கார் அடித்ததை பார்த்தியா, எப்படி நீ எங்கள் தலைவருக்கு எதிராக செய்தி வெளியிடலாம், உன் ஆஃபீஸை நான் அடித்து உடைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பாலிமருக்கே மிரட்டல்லாம் போச்சு. இப்போ பாலிமருக்கே மிரட்டல்னா இதை யூடியூப்பில் பேசுகிற பாமர மக்களுக்கு மிரட்டல் வராதா? அது இயல்பாக நடக்கிற ஒன்று தான். அப்படி ஒரு மிரட்டலை பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு வீடியோ ஒன்று போட்டார். ஏங்க, அந்த மாதிரி ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நாங்கள் அவரை வேணும்னு அடிக்கலை, அவர் நாங்கள் சொல்லப்போனால் அடிக்கவே இல்லை, அவர் தான் திட்டமிட்டு எங்களை பார்த்து கையை ஓங்கிக்கிட்டு வந்தார், முறைச்சிக்கிட்டு வந்தார். எங்களுடைய பாதுகாப்பு காவலர்கள் போயிட்டு தம்பி தள்ளிப்போப்பா அப்படின்னு சொன்னாங்க. காவலரையும் முறைச்சிக்கிட்டு வந்தார். அப்புறம் எங்களோட தொண்டர்கள் போயிட்டு தம்பி தள்ளி போங்க அப்படின்னு சொன்னாங்க. தொண்டர்களையும் முறைச்சிக்கிட்டு வந்தார். அதனால் அவரை தாக்க முற்பட்டார்கள், தாக்க முற்பட்டார்கள் அப்படின்னு பேசினாரு. அந்த வீடியோவை நம்மளே விழாவரே எடுத்து போட்டு பேசியிருந்தோம். அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. அப்படி சொன்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விருது வழங்கும் விழா மேடையில் பேசும் பொழுது, நாங்கள் முறைச்சா நாங்கள் அப்படி தான் அடிப்போம், நாங்கள் அவரை இந்த சமூகத்தை சார்ந்தவருக்காக அடிக்கலை, போலீஸ்காரங்க போகிறாங்க அவரையும் முறைக்கிறாப்புல, என்னோட கட்சி ஆளுங்க போகிறாங்க அவரையும் முறைக்கிறாப்புல, அப்போ நாங்கள் எப்படி சும்மா விடுவோம், அதனால் நீ முறைச்சதுக்காக நாங்கள் ஒன்று அடித்தோம் அப்படிங்கிறாப்புல. இது சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போயிட்டு, நாங்கள் உண்மையாகவே அடிக்கலை, லேசர் 2 தட்டு தட்டினோம். எப்படி 2 தட்டு தட்டுறது தான் தலையிலேயே புடதிலேயே போட்டு அடிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, என்னையா இப்படி போய் சூழ்ந்து நின்று அடிக்கிறாங்களே, அவர் பாவமா இல்லையானா நமக்கு கேட்க தோணுது. இத்தனைக்கும் அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்கன்னா, திட்டம் போட்டு வந்துட்டாரு திருமாவோட வாகனத்தை வழிமறிக்கிறதுன்னு சொல்றாங்க. கார் மோதலன்றாங்க, நம்ம அப்படியே வச்சுப்போம். நம்ம கார் மோதலுங்கிற திருமாவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஏற்றுப்போம். அதே மாதிரி இவர் திட்டம் போட்டு தான் திருமாவளவன் அவர்களுடைய காரை வழிமறிச்சிட்டாருன்னே எடுத்துக்குமே ஒரு பேச்சுக்கு. அப்படி வழிமறிச்சு அவர் என்ன பண்ணார்? வழிமறிச்சு திருமாவளவன் ஒளிக ஏதாச்சும் ஒரு கோஷம் போட்டாரா, இல்லை ஏதாச்சும் காலனி எடுத்து வீசுறேன், இல்லை ஏதாச்சும் பொருள் எடுத்து வீசுறேன்னு சொல்லி ஏதேனும் ஒரு சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் செஞ்சாரா அப்படின்னா கிடையாது. அவர் எதுவுமே பண்ணல. போறாரு, போயிட்டு திரும்ப காரில் என்ன நடக்குது, உள்ள யார் இருக்காங்க, வெளியே வர மாட்டேங்க, ஏதோ ஒன்று கேட்டிருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், இல்லை மாற்றுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறாரு. காரை பார்க்குறாரு, விசிக கொடி இருக்கு, ஏதோ ஒரு விஐபி கார் போலன்னு நினச்சிட்டு அவரே கமுக்கமாக வெளியே வந்துட்டார். நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரு நபரை போயிட்டு தடுத்து நிறுத்துறேன் தள்ளி விடுறேன்னு நீங்கள் பண்ணலை. அவர் திரும்பி போன நபரை, என் தலைவரை பார்த்து நீ கேள்வி கேட்டுட்டு திரும்பி போயிடுவியா அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே வந்த விசிகவினர் அவரை போய் தாக்குறாங்க. விசிகவினர் தாக்குறதை திருமாவளவர்கள் பார்த்தார். நீங்கள் இறங்கி நபர்களை தடுங்க, விசிகவினர் தடுங்கன்னு யாருமே கேட்கல. அது யாருமே சொல்லலாம், அது உங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்கள் உள்ளே இருந்தே கூட எல்லாம் பண்ணியிருக்கலாம். அங்கே நடந்த அடிதடி வரைக்கும் கூட எனக்கு திருமாவளவன் அவர்கள் மேலே குறை சொல்லணுன்னே தோணவே இல்லைங்க. திருமாவளவன் அவர்கள் தான் இது காரணம்லாம் நான் பேசவே இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அண்ணன் வீடியோ போடுறாரு இல்லையா, தாக்க முற்பட்டார்கள், தாக்கிட்டாங்களே அப்புறம் என்ன தாக்க முற்பட்டார்கள் ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, திருமாவளவன் அவர்கள் செய்தியை ஒருவேளை பார்த்துருக்க மாட்டார் போல, திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோவே பார்த்துருக்க மாட்டார் போல, ஒருவேளை அடித்தது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தொண்டர்கள் தாக்கி இருந்தது தெரிஞ்சிருந்துச்சுன்னா
ஒருவேளை வந்து அண்ணன் வந்து தொண்டர்களை சீர்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, அடிக்கிறது தவறுப்பா அப்படின்னு பேசியிருப்பாரோன்னு நினச்சேன். அப்புறமா இப்போ சமீபத்தில் பேசுகிறாரு பார்த்தீங்களா, முறைச்சா அடிப்போம், முறைச்சதுனால அடித்தோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த முறைச்சதுனால அங்கே அடித்தோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு எரப்ஷன் வரும் பாருங்க, கூட்டத்தில் ஒரு எழுச்சி வரும் பாருங்க, அதை கேளுங்க. முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அண்ணன் இப்படி பேசிட்டு தான் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா, ஏதோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமெல்லாம் மாற்றி பேசல, 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சொல்றாரு, நான் கூட தொண்டர்கள்ட்ட சொன்னேன், ஏன்பா ஏதோ தெரியாம வந்து யாருன்னு தெரியாம வந்து பண்ணிட்டான், அவனை எதுக்குப்பா இப்பெல்லாம் பண்றீங்க, விடுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேங்கிறாருங்க. அதையும் கேளுங்க. நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி, ஏன்பா தேவையில்லாம இதை ஊதி பொறுக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாம நின்னா நீங்க போய் சத்தம் போட்டீங்க, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். அண்ணா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அவர் தெரியாம பண்ணாரா இல்ல நீங்க சொன்ன மாதிரி திட்டம் போட்டு பண்ணார்? ஏன்னா நீங்க 2த்தையுமே சொல்றீங்க. அவர் வந்து யாரோ தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, எதுக்குப்பா அவரை போய் அடிக்க போறீங்க, எதுக்குப்பா அவர் போய் பிரச்சனை பண்றீங்கன்னு நீங்க தான் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் வந்து முறைச்சா நாங்கள் அடிப்போம், நாங்கள் முறைச்சா அப்படி பண்ணுறதா, நாங்கள் தட்டி விட்டோம் அப்படின்னு பேசி வன்முறையும் தூண்டுறீங்க. இதில் இது வந்து வன்முறையை தூண்டுறதா அப்படின்னா கண்டிப்பாக தூண்டுறதுண்ணே. திருமாவளவன் அவர்களே இது கண்டிப்பாக தூண்டுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் மேடையில் வந்து அப்படி தட்டி விட்டவங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இல்லையா, அப்போ வந்து கூட்டம் அப்படியே கை தட்டி விசில் பறக்க விடுறாங்க. அப்போது இவர்கள் எதை உள்வாங்கிப்பாங்க, ஓ நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து தட்டி விடுறது, முறைச்சா அடிக்கிறது, இதெல்லாம் ஊக்குவிக்கிறாருன்னு சொல்லி நினைப்பாங்களா மாட்டாங்களா? இதை நான் வந்து வெளிப்படையாக விசிகவனரிடையே கேட்குறேன். நான் ஒரு தலைவர் வந்து மேடை ஏறி தொண்டர்கள் ஒரு பொதுமக்களில் ஒருத்தரை தாக்குனதை இப்படி வந்து குளோரிஃபை பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, அவர் பொதுமக்கள்னு கூட வேண்டாங்க, உங்களுடைய பார்வைப்படி RSS கைகூலி அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு அதிமுககாரரு, அதிமுகவே வந்து விசிகா கூட்டணிக்கு வரணும்னு விருப்பப்பட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து திரும்ப மேலே எந்த கோவத்திலும் இருக்க மாட்டாங்க அடிப்படையில். அதையும் தாண்டி அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய RSS ஸ்லீப்பர் செல்லு வச்சுக்கிட்டாலும் கூட அவர் வந்து தாக்கப்படுறாரு. அப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு தவறு செய்யாத ஒருத்தரை நம்ம அடிக்கிறது தப்பு. ஏன்னா அவர் உங்களை அடிக்கல முதல்ல, இப்போ அவர் வந்து அடிக்க வந்தார், நீங்கள் தடுக்க போனீங்கன்னு கிடையாது. அந்த இடத்துல அவர் ஏதோ உங்ககிட்ட வார்த்தையில தான் சொல்ல வந்தார், அதுக்கு தான் இங்கே அடி விழுந்திருக்கு. கரெக்டுங்களா? இன்னும் சொல்ல போனால் வார்த்தைன்னு கூட திருமாவர்கள் சொல்லலை, முறைச்சு பார்த்தா அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அப்போ முறைச்சு பார்த்ததுக்கே தான் அந்த அடி. அப்போ முறைத்து பார்த்த ஒரு குற்றத்திற்காக ஒருத்தரை அடிக்கலாமா அப்படிங்கிறத நான் வைக்கிற கேள்வி. இதுக்கு வந்து நீங்கள் விசிகவனரே பதில் சொல்லுங்கள். இப்போ பேச யூடியூபர்ஸ்க்கெலாம் ஃபோன் போட்டு மிரட்டக்கூடிய அந்த ஒரு பாணியை கடைபிடிக்கிறீங்க இல்லையா, அந்த விசிகவனருக்கே நான் கேட்குறேன், இந்த இடத்துல முறைச்சதுக்காக நீங்கள் ஒருத்தரை அடித்ததுங்கிறது சரியா? அடித்த விஷயத்துக்கு சரி தப்பு அப்படிங்கிற விளக்கத்தை திருமாவர்கள் இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. அவர் என்ன கேட்குறாருன்னா, பட்ட பகலில் ஒரு அரசியல் கட்சி தலைவரோட காரை ஒருத்தன் வழிமறிக்கிறான்னா அவனை ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. அந்த காட்சியை பார்த்த யாருக்காவது காரை வழிமறிச்ச மாதிரி தோணிச்சா? நான் வெளிப்படையாக இது நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களே, திட்டம் போட்டு மறிச்ச மாதிரி தெரிஞ்சா? ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு கற்பிதம் சொல்கிறீங்க, அது திட்டம் போட்டு வந்தாங்க காரை மறிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, அது கூட நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா நமக்கு அவர் யாருன்னு தெரியாது. தனிப்பட்ட முறையில் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் யாருன்னு தெரியுமா, அவருடைய பின்புலம் தெரியுமா? தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த கான்ஸ்பிரசியவே நம்ம அடிப்படையாக வச்சு கேள்வி எழுப்பினாலும் கூட, அவர் முறைச்சு பார்த்ததுக்கு நீங்கள் அடிப்பேன், நாங்கள் தட்டி விடுவோம் இப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது விசிகவனரிடையே ஒரு வன்முறையை வளர்க்குமா இல்லையா? நாளைக்கு இவங்க வந்து நம்ம பண்ணது சரிதான்ப்பா, நம்ம தலைவரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பண்ணது சரிதான்னு சொல்லி இவர்கள் இந்த போக்கை கடைபிடிப்பாங்களா இல்லையா? இது நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. இதில் நீங்கள் வந்து இல்லை பேச்சுக்கு அப்படியே கூட இன்னொரு வார்த்தையை வேற சேர்க்குறீங்க. என்னோட இத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் வன்முறையை தூண்டியதே இல்லை வேற சொல்றீங்க. எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது. என்னுடைய 35 ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. அண்ணன் நீங்கள் பண்ணதுக்கு பேர் வன்முறையை தூண்டுறது தானே. மேடையில் வந்து கைதட்டலுக்காக நாங்கள் தட்டி விட்டோம், முறைச்சா நாங்கள் அடித்தோம் அப்படின்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இது ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு செயல்பாடு தான். நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் வந்து பண்ண தவறுக்கு வந்து வருந்தி இருக்கணும். நம்ம தாக்கிட்டோம், ஒருத்தரை தாக்கி இருக்கக்கூடாது. இன்னொன்று பாருங்களேன், அங்கே காவலர்கள் இருக்காங்க, அந்த இடத்துல திருமாவளவன் அவர்களினுடைய எஸ்கார்ட் காவலர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த வழக்கறிஞரை பிடிச்சி சிறைப்படுத்தியிருக்க மாட்டாங்களா? ஒருவேளை தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா, இல்லை நீங்கள் புகாராகவே சொல்லியிருக்கலாமே, அந்த நபரை பார்த்து சந்தேகமாக இருக்குது, உங்களுடைய டிரைவர் பக்கத்தில் இருந்திருப்பார், ஐயா அவர் வந்து வேணும்னே உள்ளே வந்து வண்டியை நிப்பாட்டினாரியா, வண்டியை மறிச்சாரியா, அவரை வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். நீங்கள் கூட போலீஸ்கிட்ட வந்து அவர் என்னன்னு பாருங்கள், அவர் திட்டமிட்டு எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா காவல்துறை பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்களா இல்லையா? வேணான்னு சொல்லி விலகி போனவரை தொண்டர்கள் தானே போய் அடித்தாங்க. அதை நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்தோமே.
ஆனாலும் திருப்பி நீங்கள் வந்து அவர் மீது விசாரணை செய்யணும், பாலிமர் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் குறித்து அதை நோக்கி ஒரு விசாரணை செய்யணும்னு சொல்லி நீங்கள் போலீஸ்கிட்ட முறையிடுறீங்க. அப்போ இது எந்த அளவிற்கு ஒரு கொடுங்கோலான ஒரு போக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் இந்த மிரட்டல் விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை பற்றி பிசிகா வந்து ஒரு ரவுடி கட்சிங்க, திருமாவர்கள் ரவுடித்தனம் பண்ணுறாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு யூடியூபர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அதில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் வந்து என்னுடைய தலைவரோட உள்ளத்தை வந்து காயப்படுத்திருச்சு, என்னோட தலைவரை பற்றி நீ பேசுனது என்னுடைய உள்ளத்தை சேர்த்து காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விசிகா தொண்டர் வந்து வீடியோ போட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. அதையும் கேளுங்க. செக்யூர் வாய்ஸ்னு சொல்லிட்டு சேனல் யாருப்பா? என்னோட தான்ப்பா. என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கேன்? வீடியோ என்ன போட்டிருக்கேன்? போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கேன்? அந்த வீடியோ பாத்தியா நீ? நான் தான் பேசுனேன். அப்புறம் என்ன பாக்குறது? அந்த வீடியோ பாத்தியா? பார்த்தேன்டா. யாரா நீ முத? எந்த ஊர்ரா? வீடியோ பாத்தியா? சீர்காழிடா. என்னது சீர்காழிடா? முதல்ல திருமாவோட கார் மோதி இருக்கா அந்த ஸ்கூட்டி மேல? சரிடா. திரும்ப எம்பி தானே? திரும்ப எம்பியா ரவுடியா? திரும்ப நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. திரும்ப எம்பியா ரவுடியா? ரவுடி தான். வந்து யூடியூப்ல வீடியோ போடுற நபர் வந்து நான் அப்படிதான் பேசுவேன், நான் பேசுனது சரிதான் சொல்லி நின்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பொதுத்தளத்தில் உங்கள் தலைவர் பற்றியோ இல்லை விசிகா பற்றியோ ஒரு எதிர்வினையை ஆட்டுறாங்க, இல்லை ஒரு எதிர்கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் பொதுத்தளத்துக்கு வாங்க. பொதுத்தளத்துக்கு வந்து எதிர்க்கு எதிர் சமமாக நின்று பேசுங்க. உங்கள்கிட்ட இல்லாத ஊடகமா இல்லை உங்களுக்கு இல்லாத பேச்சு திறமையா நீங்கள் பேசலாமே. வந்து ஒரு பொதுத்தளத்தில் விமர்சனம் வைக்கப்பட்டால் அதை பொதுத்தளத்தில் எதிர்கொள்கிறது தானே வீரம். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் அவருக்கு ஃபோனை போட்டு அவரு மிரட்டப்பட்ட மாதிரி தெரில, அவர் வந்து பார்த்து சரிசமமாக பேசுகிறார், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானதுன்ட்டு பாருங்க. வெளிப்படையாக வந்து மேடைகளில் போயிட்டு நாங்கள் வந்து வன்முறையை ஊக்குவிக்கவில்லை, வன்முறையை தூண்டவில்லை, நாங்கள் வந்து எவ்வளோ ஜனநாயக ரீதியாக செயல்படுறோம், வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிற மாநாடு போடுறதெல்லாம் சுலபம். அதை களத்தில் கடைபிடிப்பது கடினம். அதுவும் அது விசிகாவினருக்கு மிக மிக கடினம் அப்படின்னு தெரியுது நமக்கு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது. உண்மையிலே இதை பார்க்கும்போது ஒரு டெரிஃபைங்காக இருக்குது, ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா இவர்கள் சமூகத்தை வந்து எப்படி கட்டமைக்கிறாங்க, ஏன்னா இவர்களை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாசிசத்திற்கு எதிரி, சனாதானத்திற்கு வேறறுக்க வந்தவர், இப்படிலாம் நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கிறது எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. பாரஞ்சித் அவர்கள் சொல்கிறாரு இவருக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்ட்டு. இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது கொடுக்கட்டும், தப்பு இல்லை. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதி, பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு உரிய பாதுகாப்பு தேவைங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இதை ஒரு அரசியலாக்கி தான் நீங்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பு கேட்கணுமாங்கிறதான் கேள்வி. இந்த விஷயத்தில் வந்து சரிக்கு சமமாக உங்கள் வண்டியை ஒருத்தர் மறிச்சார் அப்படின்னா அவரை போய் நீங்கள் அடித்ததும் தப்பு. அதுக்கு வந்து நாங்கள் முறைச்சதுனால நாங்கள் அடித்தோம் அப்படின்னு திமிரா நீங்கள் மேடையில் பேசுகிறதும் தப்பு. அந்த தப்பை வந்து நீங்கள் தொண்டர்கள் உணர்த்தினால்தான் அவர்கள் திருந்துவாங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே ஒருத்தங்க மேலே கை வைக்கக்கூடாது, வன்முறையில் போய் முடியக்கூடாது. ஏங்க, வலியவன் எளியவனை அடிப்பது எளிது, அது எல்லா இடத்துலையும் நடக்கும். திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் வந்து எத்தனை இடங்களில் கொடிக்கம்பம் நட முடியாமல், நட்ட கொடிக்கம்பத்தை வந்து வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து விசிகாவா அப்போனா அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு நடத்துனாங்கன்னு திருமாவே பல மேடைகளில் புலம்பியிருக்காரு. அப்போ உங்களை விட ஒரு வலிய ஒரு அமைப்பு, உங்களை விட ஒரு பெரிய ஒரு கட்சி, இப்போ நீங்கள் ஆளும் தரப்புல இருந்தாலுமே திமுக அரசின் கீழ் இயங்கக்கூடிய அந்த காவல்துறை அப்படிங்கிறது உங்களை வந்து அடக்குமுறைகளை உள்ளாக்குறாங்க. நீங்கள் தான் பல தடவை சொல்லியிருக்கீங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சாலே ஒன்றும் பண்ண முடியாது, காவல்துறையினாலே அப்படிதான் இருக்காங்கன்னா பேசுறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒரு கும்பலாக சேர்ந்து தனியாக நிற்கிற ஒருத்தரை வந்து சேர்ந்து அடிக்கிறது, அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றி சொல்கிறது, முதல்ல அடிக்கலைங்கிறது, அப்புறம் நாங்கள் முறைச்சதுனால அடித்தோங்கிறது, இப்படிலாம் நீங்கள் மாற்றி பேசி உங்கள் தொண்டர்கள்ட்ட கைதட்டு வாங்குறது என்ன நியாயமாக இருக்கும்? அப்போ இது மட்டும் நியாயமா திரும்ப அவர்களே? இதற்கான பதிலை வந்து விசிகாவோட சொல்லுங்க. நான் வந்து இது ஒரு திட்டமிட்ட செயல்லாம் கிடையாது, இல்லை கார் மோதிருச்சுன்னு கூட நான் சொல்லலை. நீங்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிட்டே கேள்வி கேட்குறேன். பொது வழியில் கும்பலாக சேர்ந்து ஒருத்தரை தாக்குனது சரியா? தாக்குனது தெரிந்தும் நாங்கள் தாக்க தான் முற்பட்டோம், தாக்கவில்லை அப்படின்னு திரும்ப வீடியோ போட்டது சரியா? அதுக்கப்புறம் நேற்று பேசும்போது முறைச்சதுனால அடித்தோம், அப்போ முறைச்சா அடிப்பீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்குறோமே. இந்த கேள்வி தவறா சரியா? எல்லாத்துக்குமான பதிலை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.